Guys, this video contains strong language and everything in this video is fantastical and imaginary. So, some of it are real and some of it are not real. Please, it may be coincidental, it may be even coincidental that we know your story. So, hope you guys won't get angry or press charges on us. And this video also contains strong languages which includes bad words like fuck you and punte. Hello guys, welcome to On Call Podcast. So today we are going to talk about do good exist or not. இல்ல எனக்கு உண்மையிலேயே எனக்கு நீ பேசுனது உண்மையிலேயே எதுவும் கேட்கல. ஓகே சரி மறுபடியும் இல்ல கேடுச்சு கடைசில அந்த இன்ட்ரோ பேர் மட்டும் கோ கோன்னு கேட்டுச்சு எனக்கு. உண்மையிலேயே அப்படிதான் கேட்டுச்சு. சாரி மண்டியில் அதுவே ஓடுது. சொல்லுவேன் வேற அவ்வளவுதான். So today we're gonna talk about do ghosts exist or not. பறக்குமா நடந்து வருமா கருப்பா இருக்குமா வெள்ளையா இருக்குமா பறக்குமா நடந்து வருமா கருப்பா இருக்குமா வெள்ளையா இருக்குமா ஹேர் நடுவுல ரேசிஸ்ட் ஆட்டாரு கருப்பா வெள்ளையானு. எனக்கு தெரிஞ்சது யாரும் நோட் பண்ணி இருக்க மாட்டாங்க ஒன்ன தவிர. சாரி நான் கொஞ்சம் நான் இப்பதான் காசு நட்டு பாத்துட்டு வந்தேன். பாத்துட்டு வந்துட்டு கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கான்னு கேள்வி கேக்குறேன். நல்ல வேலை சந்திரமுகி புரட்சி உருவாற்று படமா வாக்க. சரி டாபிக் விட்டு போறோம். இன்னைக்கு நம்ம இனிமேட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கோம். டாபிக்ல இருக்கிறத மட்டும் பேசுறதுக்கு இனிமே நம்ம அவுட் ஆஃப் டாபிக் போகணும். ஒண்ணும் பண்ண முடியாது, அது அப்படி போனாலும் போயிடும். அது எனக்கும் ரியலைஸ் பண்ண மாட்டேன். பாத்துக்கலாம். சரி டேய் ஆரம்பிடா இன்ட்ரோவை. இன்ட்ரோ தான் முடிஞ்சா நீ கொடுத்த இன்ட்ரோவை அவுட்ரோவும் இருக்கு. சரி so guys welcome to On Call Podcast. நம்ம இன்னைக்கு மறுபடியும் வெட்டியா வந்திருக்கோம், வெட்டியா பேச போறோம். மமுட்டியா சரி சோ இப்போ நீங்க பேய் மேல நம்புறீங்களா இல்லையா? நீங்க எவனாச்சும் சொல்லுங்கடா. நீ நீ பேய் இருக்கு நம்புறியா? நம்புறேன்டா. அதான் ஒரு ஆள் கூட பேசிட்டு இருக்கல, அப்ப நம்பாம என்ன பண்றது? நான் என்ன பிசாசா இல்ல நீ குட்டி சாத்தா அது ஜோக் சைட். உண்மையிலே பேய் இருக்கா இல்லையா ஆடம்? இருக்குடா, உண்மைதான் சொல்றேன். ஆனா நான் பார்த்தது கிடையாது, நான் பார்க்க விரும்பல. ஆனா இருக்கு, நான் நம்புறேன், அவ்வளவுதான். நான் நம்புறேன்னு சொல்ல முடியாது, நம்பலையும் சொல்ல முடியாது. ஆனா என்னமோ இருக்குன்னு நம்புறேன். ஓ என்னமோ இருக்குன்னா இல்ல இப்ப பேய் இல்ல, ஆனா பேய் இருக்கு. இல்ல இருக்கு ஆனா இல்ல. ஆமா அந்த மாதிரி. எங்க ஜான் பில்ஃபா? டேய் அது வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. வாய் திறக்க சிரிக்கிறான் மாதிரி. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு புது கெஸ்ட் வந்திருக்கான். அவன் யாருனாக்க மை பிரதர். your own brother. மானத்தை வாங்குற பிரதர். டேய் சொல்லு இன்ட்ரோ சொல்லு. சோ ஆடமோட தம்பி. இல்ல சோ ஆடமோட தம்பி, உங்களுக்கு பேய் இருக்குன்னு நம்புறீங்களா இல்லன்னு நம்புறீங்களா? டேய் அவன் பேரு எதுரண்டா? ஆடம் தம்பி இல்லடா. அப்போ தம்பி இல்லையாடா? தம்பி இல்லையா? ஜான் கூப்பிடுங்க ஆடம்பா, ஒரு பேரை கூப்பிட சொல்லு. சரி மிஸ்டர் ஜான், நீங்க பேய் இருக்குன்னு நம்புறீங்களா? அதுக்கு தாத்தாடா இருமே. அவன் பேரை கூப்பிட்டு ஏஜான்னு சொல்லி. ஏஜாவா? சரி மிஸ்டர் ஏஜா, நீங்க பேய் இருக்குன்னு நம்புறீங்களா நம்பலையா சொல்லுங்க. 50-50
அடுத்தவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம இடம் போட்டுற கூடாதுல்ல, நம்மளுக்கு நடந்தாதான் தெரியும். 50-50. சரி இவன் வந்து சரி தேவராஜ், நீங்க பேய் இருக்குன்னு நம்புறீங்களா இல்லையா? அது அவங்களோட ஒப்பீனியன். எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. நான் ஒரு அவ்வளவுதான். சரி தேவா ஆக்சுவலி முடிஞ்சு. பேய், சரி இப்ப நீங்க நம்மளாம் யோசிச்சிருக்கோம்ல, பேய்னா என்னது உங்க உங்க கண்ணுக்கு? டேய் இல்லடா, ஹேரன் கண்ணுக்கு பேய் நம்ம கண்ணாடி முடுக்கிறீங்கன்னா தெரியும். ஏன்னா அவனே ஒரு பேய் தான். பேசிக்கலி ஆஃப் த இன்டெலிஜிக்கலி ஆஃப் த ஸ்வைனிக்கலி ஹேரன் அவனை பார்த்தே பேய்ன்னு ப்ரூஃப் பண்ணிப்பான். சரி பரவாயில்ல பரவாயில்ல மோஸ்டா பேய் பரவாயில்ல. கண்ணுல பார்த்தா பேய் தெரியாத. கண்ணாடி அதான். பேய் தெரியாத. அதானே. இன்விசிபிளா தானே இருக்கும். இல்ல பேய் பேய் அதான்டா. கண்ணுல பார்த்தா பேய்க்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. ஆமா நான் என்ன நீ நீ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் உன்னையே நீ பேய்ன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்க. நீ நீ உனக்கும் ஒரு இது கொடுத்துக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, நான் பேய்ன்னு ஒத்துக்கிறேன். இது பேய் இல்ல தெரியுமா? இது என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 60 வயசு ஆளு கொட்டாவி கொட்டாவிட்டு நைட் டைம்ல இப்ப தூங்கும் ஒரு கொரட்டை சத்தம் வரும்டா. ஆமா கரடி அந்த பண்டி சவுண்ட் மாதிரி வரும். அந்த சவுண்ட் தான் நீ கொடுத்த. Hey man, what's wrong with you? புரியல. ஏன் நீ சம்பந்தமே சொல்லிட்டு இருக்க? ஆமா எனக்கு தெரியல. சோ மக்கள் இப்ப பாத்தீங்கன்னாக்க ஹேரன் ஆபீஷியலி அவன் ஒரு பேய், அதாவது சாதா பேய்ல குட்டி சாத்தா நிரூபிச்சிட்டான். டேய் ஏன்டா எல்லாரும் ஒரு மாதிரி லைக் ஆக்டிவாவே இருக்க மாட்டேங்க? ஸ்பேஸுகளா? குரூப் லீடர் தானே, நீ தானே இதா இருக்கணும். ஆமா சரி, லீடர்னாலும் வந்தவங்க உங்களுக்கு எல்லாம் நான் முதல்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேனே, உங்களுக்கு எல்லாம் பேய்னா என்னதுடா? எங்களுக்கு பேய்னா பேய் தான்டா. அதான்டா, உங்களுக்கு பேய்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? வாட்ஸ் யுவர் டெஃபினிஷன் ஆஃப் கோஸ்ட்? வாட்ஸ் யுவர் டெஃபினிஷன் ஆஃப் பேய்? வாட்ஸ் யுவர் டெஃபினிஷன் ஆஃப் குட்டி பிசாசு? ஜஸ்ட் டெல் மீ that. Just listen to me. Ghost is defined as it's a spirit. There can be also like good spirit and bad spirit. எப்படி சொல்றது? இப்ப குட் ஸ்பிரிட்னா இப்ப நம்மளோட சோல் இருக்குல்ல, இப்ப நம்ம பாடி வந்து ஒரு டூல். நம்ம சோல் அதுக்குள்ளதான் இருக்கு, நம்ம பாடிக்குள்ள. ஓகே, தெரியுது உனக்கு அந்த கதை? தெரியும். ஓகே, நம்ம பாடி நம்ம மிஷின் கூட ஒரு பேட்டரி போடுற மாதிரி தான் நம்ம சோல் ஒரு பேட்டரி. நம்ம பாடியில மூவ்மெண்ட் கொடுக்கணும்னா நம்மளுக்கு சோல் வேணும், இல்லாட்டி நீ ஒரு பணம். அப்ப இந்த சோல் வந்து அது நான் இதுல படிச்சிருக்கேன்டா. இந்த சோல் வந்து உன் உடம்பு நீ சாவும் போது உன் உடம்பு விட்டு போகும்போது அதுல வந்து அவங்க செஞ்ச பாவம் அவங்க ஏதாச்சும் பெரிய பெரிய பாவம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த தெரியுமா, இந்த அந்த ஆவி வந்து லைக் சொர்க்கத்துக்கும் போகாம நரகத்துக்கும் போகாம இருக்குமே, அந்த மாதிரி ஆவிங்க தான் பூமியில லைக் நிறைவேறாத ஆசையோட சுத்திக்கிட்டு இருக்கோங்க. அப்ப இப்ப வந்து ஒரு பேய்க்கு வந்து அது எச்சும் ஒரு பேய் போல ஒரு மனுஷனுக்கு வந்து எச்சும் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஆனா அது அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆகல. அவன் அது ஃபுல்ஃபில் ஆக்குறதுக்கு முன்னே இறந்துட்டானா அது வந்து அது ஒரு பேய் மாதிரி. அவன் லைக் ஒரு எப்படி சொல்றது, நிறைவேறாத ஆசையுள்ள பேய். அவன் ஆசை அந்த பேயோட ஆசை நிறைவேற்றா அது போகுது. அதே மாதிரி இன்னொரு வகை இருக்கு. இந்த ஓகே, இப்ப ஒரு பேய் வந்து ஒருத்தங்க அடக்கி வச்சிருக்காங்க, ஒரு அடக்கி ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. நீ வந்து அது அந்த ஆணியை போய் ஊசை பண்ணிட்டு லைக் இப்ப ஒரு பேய் சும்மா உட்காந்துருக்கு, நீ உட்காந்துருக்க, உன்னை வந்து ஊசை பண்றான், பம்புளுக்குறா, நீ என்ன பண்ணுவ? ஓங்கிய பலாருன்னு கத்துவேன். உனக்கு வந்தா ரத்தம், பேய்க்கு வந்து தக்காளி சட்னி, அப்படித்தானே? இப்ப அதேதான். ஆமாண்டா, நீ பேய் உசுரோட இல்லையே. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. இறைவா, இவன் எதுக்குத்தான் இவங்களோட கதை தெரியல. இவனே பேசாம ஒரு பேய் ஆகி அந்த பேய் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இவனே சொல்றான்னு ஆசைப்படுற பாரு. அது என்னன்னா சரி கண்டினியூ பண்ணு.
நீ நீ ஒரு ஒரு ஆவிய நீ ஒரு பேட் ஆரா அதை நீ ஊசிப்பட்டன வச்சுக்கிய, அது ஒன்ன அட்டாக் பண்ணும். ஏன்னா அது ஒண்ணும் பண்ண கிடையாது. நீயா போய் வாலண்டியரா நான் உனக்கு குத்திடுவேன் தெரியுமா, உடச்சிருவேன் தெரியுமா, பல்ல பேத்துருவேன் தெரியுமா அப்படின்னு வச்சு ஒரு பேய்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அதுதான் உனக்கு பேக்கும். அவ்வளவுதான். தட்ஸ் a difference between a spiritன்னு சொல்றதுல. அதே மாதிரி டீமோன் சொல்லிட்டு ஒரு சிலது இருக்கு. அது எப்படின்னாக்க அது நம்மளே அந்த ஒரு சில கேம்ஸ் தெரியும் தானே, ஓஜா போர்ட் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் லைக் சம்டைம்ஸ், நாட் மோஸ்ட் ஆஃப் த டைம், சம்டைம்ஸ் அவங்களே அறியாம அவங்க டீமன் கூட கனெக்ட் ஆயிடுவாங்க. ஐ மீன் லைக் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க டீமன் கூட. அப்ப யோசிச்சிக்கிய இந்த கார்ட் கேம்ஸ், அந்த ஈவல் கார்ட் கேம்ஸ் ஸ்பிரிட்டோட நீ போய் கான்வர்சேஷன் செய்யறதுக்கு, ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த கேம்ஸ் மூலியமா நீ வந்து டீமன் கூட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். டீமன்னா அப்படில. இன்னொன்னு அந்த ஒரு சில இதனால மந்திரிச்சு வச்சு சில இடத்துல இது பண்ணுவாங்களே. இப்ப நார்மல் பேயினாக்க அத வந்து லைக் ரொம்ப செக்யூர் பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்க மாட்டாருக்கு. இந்த ரொம்ப டேஞ்சரஸான பேய், டீமன்ஸ் அந்த மாதிரி பேய்ங்கெல்லாம் அவனுங்க எப்படின்னா அந்த இடம் சுத்தியும் அந்த ரிச்சுவல் பண்ண அந்த மந்திரம், அது ஒரு சில கயிறுங்க அதெல்லாம் ரொம்ப போட்டு வச்சிருப்பானுங்க. ஏன்னா உனக்கே தெரியும் டீமன் வந்து அது நார்மல் பேமெண்ட்ல அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் சொல்லிட்டு அடக்கிறது கஷ்டம் இல்லாத. ஆனா டீமன்னா என்னது, டீமன் எப்படி அடுக்குவானுங்க? லைக் நார்மலி ஈவல் ஸ்பிரிட் தானே அடுக்குவானுங்க. டீமன்னா உனக்கு வந்து டீமன் உன்னால ரொம்ப அடக்குதுதான் எப்படி சொல்றது, நான் அப்படி சொல்லடா. லைக் தப்புன்னு ஒரு இடத்துக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற மாதிரி டீமன் பண்ண முடியாது. உன்னால டெம்பரரி தான், ரொம்ப காலத்துக்குமே அடைச்சிருக்க முடியாது. அந்த மந்திரம் குவாட்டா இருந்தா தான் அந்த டீமன் உனக்கு கொஞ்ச நேரம் அடக்கி வைக்க முடியும், ரொம்ப நாளா முடியாது. ஆமா, அதான் ஸ்பிரிட்டுக்கும் டீமனுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ். எஸ். ஆக்சுவலி எனக்கு புரியல தெரியுமா யார் இல்ல அப்புறம் ரொம்ப பிளாக் மேஜிக் பாய்க்கிறாங்கன்னு. ஐ மீன் பிளாக் மேஜிக் பண்ணலாம். அது 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 அப்படி இல்ல. அது லைக் பிளாக் மேஜிக் எதுக்குனாக்க மோஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு லக் அடிக்கும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இப்ப உனக்கே தெரியும் நம்பர் அந்த மேஜிக்லாம். இல்லடா அது நான் எனக்கு எங்க அம்மா அதை பத்தி எல்லாம் எங்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா சில பேர் வந்து மத்தவங்க மேல சூனிய வைக்கிறதுன்னு பிளாக் மேஜிக் பண்ணுவாங்களா? மோஸ்ட்லி சூனிய வைக்க பண்ண மாட்டானுங்க, அந்த நம்பர் அடிக்கிறதுக்கு பண்ணுவானுங்க. அதுக்கு வாய்ப்பாடுங்க. இன்னொன்னு சூனியம், ஓகே சூனியம் இன்னொன்னு வாய்ப்பாடுங்க. இன்னொரு இது எப்படின்னாக்க, ஐயோ அது ஒரு அது இதுடா, அது அது ஒரு பேய் இருக்குடா, அது நான் தானின்னு நினைக்கிறேன் அந்த பேய் பேரு. அது நம்ம எப்படி சொல்றது, அது அதெல்லாம் அது வந்து ஒரு ஆம்பளையால தான் பண்ண முடியும். அது கூட இந்த சமயத்துல கல்யாணம் ஆனவனா கல்யாணம் ஆகாதவனான்ட்டு. அது வந்து ஒரு கன்னி பேய், ஒரு பொம்பளை பேய் மாதிரி. அந்த பேய் என்ன அது வந்து லைக் எப்படி சொல்றது, கல்யாணம் ஆகாம அந்த மாதிரி உள்ள பேய்டா. அப்ப ஓகே அந்த பேயோட பவர் நடத்துமா உனக்கு அந்த நம்பர் அடிச்சு கொடுக்க ஹெல்ப் பண்ணும். இப்ப வர நம்ம உனக்கு அந்த நம்பர் அடிக்கிறதுக்கு அது நம்பர் கொடுப்போம். சரி நம்பர் அடிக்கிறதுக்கு அந்த நம்பர் போட்டோம்னா உனக்கு நம்பர் அடிக்கும். அது வந்து மோஸ்ட்லி இந்த வாழை மரத்துல வந்து ஒரு சூப் பேரு கட்டி இருந்தா பொதுவா அந்த இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இப்ப அந்த பேய் எப்படி உன் கூட நீ கனெக்ட் பண்ண இது பண்ணோம்னாக்க, ஒரு சோப்பு கயிறு உன்னோட காலு தம் ஃபிங்கர், அந்த காலோட தம் கிட்ட நீ சுத்தி இருக்கணும். அப்புறமேட்டு அதே கயிறு வாழை மரத்தோட கனெக்ட் ஆகணும். அங்க அந்த வாழை மரத்தோட சுத்திட்டு நீ அந்த பேய் அந்த ஆசைப்படுறத யோசிச்சுட்டே இருக்கணும்ல. சோ அப்ப அந்த பேய் வந்து உனக்கு இது பண்ணும். ஆனா அதுவே லைக் எப்படி சொல்ற, அந்த கண்ட்ரோல மீறி போயிருச்சுன்னா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிருச்சுன்னா அந்த பேய் உனக்கு போட்டு தள்ளிடும். அந்த பேய்க்கு வந்து ஒரு ஆம்பளை வேணும். அந்த மாதிரி அது அது ஒரு ஆம்பளை நம்ம தான் பண்ண முடியும். அது இந்த நன் தண்ணி வந்து ஒரு பொம்பளை பேய். ஓகே. ஆக்சுவலி நானும் நங் தானி பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் வந்து வேற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன்ல. என்னதுன்னா ஸோ நங் தானி வந்து நான் கேள்விப்பட்டதுல. ஸோ நங் தானி வந்து ஒரு பெண்ணோட பேய். அது என்னன்னா
if normally if children go to the வாழை மரம் இடம் right, ம் திடீர்னு அவன் லாஸ் ஆயிட்டாங்கன்னா அது வந்து லைக் ஹெல்ப் பண்ணும். எப்படி அந்த சின்ன பிள்ளைங்க வந்து விளையாடுறதுக்குன்னு ஹெல்ப் பண்ணும். ம் ஸோ தாய்லாந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து நார்மலி அந்த பொக்க பீசாங் தானே இருக்கும். ஆமா ஸோ தாய்லாந்துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பொக்க பீசாங் வெட்டாத முன்னுக்கு அவங்க வந்து பெர்மிஷன் கேட்பாங்க. பெர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் தான் வெட்டுவாங்க. அப்படி எவனாச்சும் எஸ்பெஷலி பாய்ஸ் ஆமா அந்த வாழை மரம் வந்து பெர்மிஷன் இல்லாம வெட்டிட்டு அந்த அந்த பனானா ஃபார்ம் வந்து லைக் அவன் சொந்த சுயநிலைக்கு பார்க்க ட்ரை பண்ணானா, அந்த 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 பர்சனை வந்து அது வந்து அந்த பனானா ஃபார்ம் கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு அது லைக் அந்த பனானா அவனோட சோலே அங்க அந்த பனானா ஃபார்ம்ல ட்ராப் பண்ணிடும். ஸோ என்னன்னா அவன் செத்துருவான்ல. டேய் அதான்டா, நீ பேய் கூட எது பண்ணாலும் நீ சாவு, அவ்வளவுதான். அவன் செத்துருவான்ல. அந்த பர்சன் செத்துட்டானா அவனோட சோல் வந்து அங்கேயே அந்த பனானா ஃபார்ம் கிட்டே ஸ்டக் ஆயிரும். வெளியவும் போகாம சொர்க்கத்துக்கும் போகாம நகரத்துக்கும் போகாம அவன் டேய் அது நரகம்டா, நகரம் கம்புங்கடா. சாரி, நரகத்துக்கும் போகாம அது லைக் ஸ்டக்கா இருக்கும்ல, ஸ்டக் ஆயிரும். எஸ்ரனுக்கு பொறுத்த வரைக்கும் கோஸ்டோட டெஃபினிஷன் அது அவள வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதான் டேய் இதா சொல்லுப்பா. பேரை மென்ஷன் பண்ணிட்டீங்க சொல்லி தானே. அதான்டா, நீ வந்து பேயோட பேய்னா என்னன்னு நினைக்கிற? எஸ்ரன் பேய்னா வந்து ஆஃப் ஹியூமன் இல்ல. பொறுத்த வரைக்கும் இறந்துட்டா உடம்பு இருக்காதானே, இது இருக்குதானே சோலு. எங்க போகுது? நம்மளோட இது மனிதர்களோட பகுத்தறிவுக்கு பார்த்தா எங்க போகுது? எவனு இல்லைன்னா எழுதானு. அப்ப வந்து உடல் பாதி, உடல் உள்ளுக்கு இருக்கிற சோல் பாதி. நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஒரு ஆளை வச்சுட்டு அவனை பழி வாங்கிதான் ஆகணும். அப்பதான் நம்மளோட என்னது சோல் வந்து ஏத்துலயே இருந்து பழி வாங்கும். 40 நாளுக்குள்ளார பழி வாங்கிட்டு தான் போவோம், என்ன தெரிஞ்ச வரைக்கும்ல. மை பெர்ஸ்பெக்டிவ் கேக்குறேன் பேசி. டேய் அப்புறம் நான் வந்து இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன்டா. என்னன்னாக்க அது ஜின்னு நினைக்கிறேன். மீன் அது பேர் சொல்லக்கூடாது, ஐம் சாரி. அது அந்த அந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்குல்ல, அது வந்து அதோட வேலை என்னன்னாக்க, இப்ப வந்து ஒரு ஜங்கல்குள்ள வந்து நீ ஸ்டக் ஆயிட்டேன்னு வச்சுக்கிய, அது நீ இருக்கீங்களாடா எல்லாரும் கூட்டுங்கடா. இருக்கும். அது வந்து ஒரு ஜங்கல்குள்ள இப்ப நீ ஹெரன், நீ ஒரு ஆள் வந்து ஒரு ஜங்கல்குள்ள போய் லைக் கீழாங்க லாஸ்ட் ஆயிடுற, அப்படி ஆயிட்டோன்னு அது வந்து எல்லா இடத்துலயும் நடக்காது. ஒரு சில இடத்துல வந்து அது என்னன்னாக்க அந்த பேய் வந்து உனக்கு வந்து அது பேய் இல்ல. அது எப்படி சொல்ல, அது ஃபேரின்னு கூப்பிடலாம். லைக் அந்த ஹூத்தான இருக்கு அந்த ஃபேரி மாதிரி. அந்த ஃபேரி வந்து உன்னை ஹெல்ப் பண்ணும் தானே. ஆனா என்னன்னாக்க அது உலகத்துக்கு ஒரு நாள் கூட்டு போவோம், ஆமாவா இல்லையா? அது கேளு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னது அந்த ஃபேர் என்ன பண்ணா அது இப்ப நீ ஒரு இது வந்து நீ தனியா போய் காண போனா இது வேற விஷயம், அது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா இப்ப நீ கும்பலா போனா திடீர்னு அந்த ஃபேரி உன்னை பிடிச்சிருந்துச்சுன்னா அது என்ன பண்ண தெரியுமா, அதுதான் நீ அங்க கூட்டிட்டு போயிடும். ஆமா. ஆனா இந்த ஒரு சிலருக்கு வந்து லக் அடிச்சிச்சுன்னா அது உன்னை வந்து மறுபடியும் விட்டுரும். ஆனா அது என்ன இதுனாக்க, நீ உனக்கு அங்க ஒரு நாள்னா உலகத்துல எத்தனையோ மாசம், அந்த மாதிரி வாரம், எத்தனையோ நாள். இது உனக்கு இதை பத்தி தெரியுமா? என்னது எப்படி சொன்ன, நம்ம இங்க நம்மளுக்கு என்னது
ஒரு நாள் தான் அங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் அங்க. அது அது எனக்கு தெரியுங்களா, அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அது லைக் இப்ப அதோட ரேல்முக்கு நீ போயிட்டீனாக்க அதே ஒண்ணு வந்து விடும்போது லைக் சம்டைம்ஸ் இஃப் யூ காட் லக் வந்து ஒண்ணு விட்டுச்சின்னா உன்னை வந்து காட்டு விட்டு வெளியே அது வந்து லைக் உனக்கு அது ஒரு நாள்னா அதுங்களுக்கு அது நார்மல் மனுஷனுங்களுக்கு அது எத்தனையோ வருஷம் நாள் அந்த மாதிரி அது டிபெண்ட்ஸ் பண்ணி. ஆக்சுவலி நான் வந்து 2 வருஷம் கேள்விப்பட்டிருக்கேன்டா. என்னது இவன் எல்லாத்துலயும் புது புது வருஷம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கான். படத்துல 2 வருஷம்னா இது பேயில 2 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கே. அந்த நான் அந்த டைம்ல பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. டைம்ல என்ன சரி சொல்லு. நான் நான் என்ன மாதிரி கேள்விப்பட்டேன்னா, சோ என்னன்னா நீ அந்த காணா போனல, நீ இப்ப வந்து அந்த ரேம்ல நீ வந்து பல வருஷமா இருந்துட்டனா என்ன நடக்கும்னா, நீ வெளியே வரும்போது அது லைக் is like you time travel and come back a few weeks later in this RAM la. அதத்தாண்டா நானும் சொல்றேன், உனக்கு அது ஒரு நாள்னாக்க நார்மல். இல்ல இப்ப வந்து அந்த ரேம்ல வந்து நீ பல வருஷமா இருந்துட்ட, அந்த அந்த சிச்சுவேஷன் சொல்றேன். டைம் டிலேஷன்ல அதுவா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயேன். சரி தேவராஜ் சொல்லுங்க. சரி அந்த ஃபேரி கதை சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. எங்க அக்கா என்கிட்ட சொன்னாங்க, டேய் நீ இப்ப சொல்ல போற கதையாவது கொஞ்சம் டைம் இழுக்குமா இல்லாட்டி சொல்லிட்டு முடிஞ்சிருமா? அப்படியா சொல்லும் போது அது நல்லா போய் சொல்லிட்டு முடிஞ்சிருமா? சொல்லு. இல்ல கொஞ்சம் ஒரு சின்ன கதை தான், ரொம்ப நேரம் இருக்காது. இவனுக்கு மட்டும் எங்க எதான் ஷார்ட் ஸ்டோரி எல்லாம் கிடைக்குதோ சொல்றா. சரி கேளு. சோ என்னன்னா இங்க வந்து ஒரு கும்பல்ல கேம்பிங் ஒரு காட்டுல கேம்பிங் போயிருக்காங்க. பீடியில சொல்ல போனா பீடியில ஒரு காட்டுல. சோ அதுல அந்த ஒரு கும்பல்ல வந்து ஒருத்தன் காணாம போயிட்டு தேடுறாங்க. என்னது அங்க பல வாரமா தேடிடுறாங்க, கடிக்க மாட்டாங்க. சரி இட்ஸ் a real story இல்ல, இட்ஸ் a real story இல்ல. எங்க அக்கா சொன்னதுல என்கிட்ட it got happened before la. So பல வாரமா தேடுறாங்க, கடிக்கல. சோ இந்த பையனோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, சோ இது ஒரு மலாய் பையன்டா. சோ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு உஸ்தாட்ட கூட்டிட்டு வந்துட்டு அவங்க வந்து லைக் அவனை மறுபடியும் சம்மன் பண்றாங்க. பிகாஸ் they afraid he already went to another realm la. சோ அந்த உஸ்தாட்டும் அந்த பையனை மறுபடியும் சம்மன் பண்ணாரு. ஆனா என்னன்னா அந்த உஸ்தாட் இது வந்து லைக் பிடிபிலயா இல்ல பிடில ஏதோ ஒரு சம்வேர் அந்த சரியா. சோ அந்த பீட்ல ஒரு காடு மாதிரி ஒரு இடம்லாம் அவங்க கேம்பிங் போயிருக்காங்க. சோ என்னன்னா அந்த காடு பக்கத்துல ஒரு பீச் இருக்கு. கேளு. சோ அந்த உஸ்தாட் வந்து அந்த பேரண்ட்ஸ்ட சொன்னாங்க, உங்க பையனை நான் சம்மன் பண்ணுவேன், ஆனா வந்து அந்த பையன் வந்து அவனே தானா வந்தாதான் அவன் வர முடியும்னு சொன்னாங்க. அவனே வரணும்னு ஆசைப்பட்டதான் வர முடியும். ஆமா. So then they summoned him and they call him and then he come out of the water la. அவன் அந்த தண்ணில இருந்து வெளியே வந்தான். ஐ மீன் லைக் எனக்கும் ஒரு ஸ்டோரி. ஆனா இது வந்து லைக் ஹாரர் நான் சொல்ல மாட்டேன், இது பேய் கதை நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதே மாதிரிதான் இது வந்து ஒரு ஆள்டா. இது எனக்கு சரி நான் முதல்ல முடிக்கிறேன்டா, நான் இன்னும் முடிக்கலடா. இன்னும் முடிக்கவே இல்லையா? அப்பயே கதை ஆட் பண்ண மாதிரி சொன்னேன். ஆட் பண்ணல. சோ அவன் தண்ணில இருந்து வெளியே வந்துட்டான். அவனும் சொன்னால அந்த ரேம்ல வந்து அவன் எப்படி இருந்தானு. சோ என்னன்னா அங்க அந்த ரேம்ல வந்து ஒரு ஃபீமேல் ஃபேரி இல்ல, அவனை பிடிச்சிப்போ அவனை கூட்டிட்டு போயிச்சாங்க. சோ என்னன்னா அவன் வந்து அங்க அவன் ஜாலியா தான் இருந்தான். லைக் அவன் வந்து இல்ல நம்ம விளையாண்டுட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரிதான் இருந்திருக்கான்.
ஸோ என்னதுன்னா நாட் டூ ஸ்கேரியா? இட்ஸ் நாட் யூஸ் கேரி லிசன். அதுக்கப்புறம் வந்து சம்மன் பண்ணும்போது அந்த யூனோ அந்த ஃபேரிலாம் ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுங்கெல்லாம் அவன்கிட்ட பேசினேன், நீ மீன் போனா போ, நம்ம அவனை தடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ அவனும் போறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் சொன்னான், ஆமா நீ ஏன் நம்ம இங்கதான் உனக்கு இல்லாம இருக்க, நீ ஏன் போற கேட்டாங்களா? இவன் என்ன பதில் சொன்ன தெரியுமா? இவன் என்ன பதில் சொன்ன தெரியுமா? என்ன சொன்னா? இவன் சொன்னா, அங்க PS5 இருக்கு, அங்க நான் இன்னும் ஜாலியா இருக்கு, இங்கெல்லாம் PS5 இல்ல, என்னால இங்க வாழ முடியாதுன்னு சொல்லிட்டான். He's a true gamer-ரா. He's the gamer-ரா அவன். நான் கேக்கும் ஆக்சுவலி நான் என்ன தம்ம நினைச்சேன், நான் கூட என்னமோ வேற என்னமோ சொல்லுவான்னு நினைச்சேன், எதிர்பார்த்தேன். அவனோட ஃபேமிலிய மிஸ் பண்றான்னு நினைச்சேன். டேய் நான் கூட ஏதோ பொம்பளை பிள்ளை ஏதோ கிடைக்கல லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா வேஸ்ட் பண்ணிட்டான். he's a born gamer. அவன் ராத்திரி கேமிங் முடிவு இருக்குடா. இப்ப பேசாம ஃபேரிகிட்டே போய் கேட்கலாம் தானே, விவசாயியே இல்ல ஏதாவது கேட்கணும்னு. ஃபேரிகிட்டே கூட போய் கேட்டுருந்தான். கேளு, நான் இந்த கதை எங்க அக்காட்ட கேட்கும் போது நான் எங்க அக்காட்ட கேட்டேன், இது நம்புற மாதிரியா இருக்குன்னு நான் எங்க அக்காட்ட கேட்டேன். ஆனா அது மீம் இன்சிடென்ட் இருந்திருக்குலா. சரியா, உன் கதை முடிஞ்சிருச்சா? என் கதை முடிஞ்சு. இதே மாதிரி ஆனா இந்த PS5 நான் சொல்ற கதையில வராது, பயப்படாது. ஆனா நீ சொல்றது வந்து ஒரு ரேமுக்கு போயிட்டு வந்துட்டான். ஆனா இது உண்மையாக வந்துட்டான். PS5 மனம் திரும்பிய அவன். ஆமா ஆமா, PS5 மலேசியாவில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. ஒரு மானிடன், அதாவது ஒரு மனுஷன் ஒரு ஃபேரி கிட்ட ஒரு ரேம்ல போய் மாட்டிக்கிட்டு அவனுக்கு வீட்டுக்கு வரணும்னு தோணல, வந்து PS5 தோணி இருக்கு. He didn't miss his parents or his friends. He just missed his PS5. Wow. ஆமா, யாரா அந்த உலகத்துல அத்தனை அழகான பொண்ணு இருக்கும்போது PS5 இல்லைன்னு கவலைப்பட்டிருப்பாங்க. கடவுளே. நான் சொல்ற கதை என்னன்னாக்க, நான் சொல்ற கதை என்னன்னாக்கா, இது வந்து ரியல் எல்லாம் நடந்திருக்கு. ஓகே, அப்ப இது ஹாரிஃபிக்கா தான் இருக்காது. இது லைக் எப்படி சொல்றது, உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இது எப்படிப்பட்ட கதையா இருக்கு நீயே கேட்டு சொல்லி. அப்ப சரி சொல்லு. ஒருத்த லைக் நைட் டைம் நார்மலா ஒரு பிலீஃப் இருக்கு. இந்த சில பேர் வந்து இந்த மர்மெய்ட் இருக்குன்னு நம்ப மாட்டாங்க, சில பேர் நம்புவாங்க இருக்குன்ட்டு உண்மையிலேயே. அப்ப இத படத்துல காட்டுற மாதிரி தான் ஒரு பியூட்டிஃபுல் லேடி, அது பாதி உடம்பு அப்புறம் அந்த மீனோட செதில்லா. ஐயோ, அப்ப அந்த மாதிரி ஒரு லேடி, ஒரு நார்மல் ஒரே ஒரு ஆள் தான், குரூப்ல இல்ல, ஒரே ஒரு ஆள் பீச்ல ஐ திங்க் அவன் ஃபேமிலியோட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா வந்து அவங்க ஃபேமிலி ஒரு இடத்துல வந்திருக்காங்க, அவன் ஒரு இடத்துக்கு போயிட்டான். அதே ஒரு பீச் தான். நைட் டைம் ஒரு ஹியூமன் பொதுவா ஒரு சில இடத்துல மச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இது மர்மெய்ட் உன்னை பிடிக்கணும்னா. ஸோ அவனுக்கு அந்த மர்மெய்ட்டுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல மச்சம் இருந்திருக்கு. அப்ப அந்த மச்சம் இருக்கிற ஆளுங்களுக்கு அந்த மர்மெய்ட், அந்த மச்சம் இருக்கிற ஆளுக்கு வந்து மர்மெய்ட் பிடிக்கும். எந்த இடத்துல மச்சம் இருக்கும் தெரியாது. இப்ப எங்க உனக்கு நான் மச்சம் இருக்குல்ல, இல்ல இப்ப மச்சம் இருக்குல்ல, கொஞ்சம் கேள்வி. எனக்கு மைண்ட் வேற எங்கேயும் போகுது, அதான் சொன்னேன், அதான் கேட்டேன். 24/7 அப்படி இருந்தா அப்படிதான். இல்ல நம்ம தெரிஞ்சாகணும்ல, அந்த அளவுக்கு பாத்துருக்கனா ஒத்து பாத்துருக்கனா இப்ப ஏதாவது எதிர்க்கணும்ல, அதான். அப்ப கதையை கேளு. இது வந்து மூஞ்சில மச்சம் இருக்குமா, மூஞ்சில மச்சம் இருந்திருக்கு. அப்ப அந்த ஒரு 1 o'clock சம்திங் அட் நைட் டைம்டா, இது மார்னிங் இல்ல, நைட், ஆஃப்டர்நூன் இல்ல, நைட், விடிய காலையில, மிட் நைட். அப்ப அவன் சடன்லி மிஸ்
மிஸ் ஆயிட்டான். அவன் எங்க போனான்னு தெரியல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ணி அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சம்திங் நான் நினைக்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு யாருக்கிட்டயோ இதை வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க இதை பத்தி. அப்ப அவங்க அந்த பர்சன் தான் சொல்லியிருக்காங்க, மூஞ்சில இந்த மாதிரி மத்தம் இருக்குந்தா கடல்கிட்ட நைட் டைம் தனியா போனா இந்த மாதிரி mermaids வந்து அவங்கள புடிச்சிட்டு போயிருக்கு. பிகாஸ் mermaid love the person who have மச்சம் in the face. அதனால சம்மலக்கா அவனுக்கு. டே ஐ மீன் அவன் கன்ஃபார்ம் செத்துருப்பான்டா. நீ கடலுக்குள்ள போற எவ்வளவு இருப்ப ஒரு மனுஷனாலையும் இல்ல minimum எங்கேயோ மச்சம் இருக்கு. எங்கேயும் இல்ல, மூஞ்சில தான். அப்ப இந்த மாதிரி அவனுக்கு இந்த கதை தெரியுமா? இது மிந்தி தெரியல, இது மிந்தி யாரும் சொன்னான்னு கேட்டேன், நம்ம வந்துட்டு அம்மா இந்த விஷயம் நடந்து. ஆனா இதுவும் ஒரு பீச்லலா, ஸோ அதான் சொல்றது ராத்திரி இந்த 1 மணிக்கு அந்த ஆஃப்டர் 12 அந்த மாதிரி ராத்திரி இந்த மூஞ்சில மத்த இருக்கிறவங்க எல்லாம் கடல்ல தனியா போக கூடாது. ஆஃப்டர் 12 கூட இல்ல, நார்மல் டைம் எப்ப வேணாலும் இந்த மூஞ்சில மத்த இருக்கிறவங்க கடல்ல டீப்பா கொஞ்சம் போக கூடாது. நீ கடலுக்கு போறியா கொஞ்சம் தூரமா இருந்துக்க, ரொம்ப உள்ளலாம் போக கூடாது. இப்போனா இதான் நிலைமை. அது சில பேர் நம்பலாம், சில பேர் நம்பாமலும் போகலாம். எனக்கு தெரியல நான் நம்புறதா இல்லையான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் ஷேர் பண்ணிட்டேன். அதான் சொல்றது, அதான் நான் சொன்னேன். இது பேய் கதெல்லாம் இல்ல, இது ஒரு விதமான டிஃபரன்ஸ் ஸ்டாரி. சரி, ஓகே. ஸோ இந்த டாபிக்கோட கன்க்ளூஷன்ல வந்து இப்ப பேய் இருக்கா இல்ல, ஓகே இப்ப எல்லாரும் வந்து பொதுவா ஒரு பதில் கொடுக்க, பேய் இருக்கா இல்லையா? நம்ம ஆக்சுவலி பேய் விஷயத்தையே விட்டுட்டு மித்திக்கல் கிரீச்சருக்கு போயிட்டோம் நம்ம. ஆக்சுவலி நான் அவன் ஹேரன் சொன்னால அந்த கதை ரெல்ம் அதெல்லாம் அதெல்லாம் உண்மைடா. மர்மெய்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட மித்திக்கல் கிரீச்சர் அதெல்லாம். ஐ மீன் அவங்க அது மர்மெய்ட் மாதிரி ஐடென்டிஃபை பண்றாங்க. மர்மெய்ட் சொல்ல கிடையாது, மர்மெய்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. It's more like the water fairy la. ஏன்னா அது வந்து இதுவும் இன்னொன்று ரேம்க்கு கூட்டிய போகுது தானே. So yeah, it's more like the water fairy la. ஆமா, அவன் பணமும் கிடைக்கல, அவங்க பணமும் அவனுக்கு கிடைக்கல, நல்லா சர்ச் பண்ணிருக்கானுங்க, அதுவும் கிடைக்கல. ஸோ மேபி அந்த மாதிரி இருக்கலாம். ஆமா, அதான் ஒரே மாதிரி இருக்கு. பீச் ஒருத்தன் ஆனா என் கதையில PS5க்காக சொர்க்கத்தை விட்டுட்டு வந்தோம் பாத்தியா? அது வேற லெவலு. அவன் ட்ரூ கேமர் நிரூபிக்கிறான்ட. ஐயோ, அப்ப ஓகே, உங்களுக்கெல்லாம் மலேசியால ஏதோ ஒரு பெஸ்ட் ஹாரர் பிளேஸ் தெரியுமா? ஒரு பெஸ்ட் ஹாரர் பிளேஸ் அந்த சூஸ் சொல்லுங்க. SG ஹவுஸ். நம்மளுக்கு ஹாரர் சைட் இல்ல, SG ஹவுஸ் கூட பரவாயில்ல. கென்டிங் காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் கென்டிங் காம்ப்ளெக்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் கென்டிங் ஹோட்டல். ஓ ஹோட்டல். ஆமா, கென்டிங்ல தெரியுமா இந்த குட்டி அந்த வளர்க்கற பேய் தெரியுதானே உனக்கு? குட்டி சாத்தா. அதெல்லாம் சொல்லாதீங்கடா, அது பேர்லாம் சொல்ல கூடாதுடா. சொன்னா என்ன வீட்டுல வந்து நிக்க போகுது? ஆமா, ஐ மீன் ஆமா, வந்தா என்ன என்னோட குட்டியா தானே இருக்கும். ஆமா, you are right my boy. உன்னை விட குட்டியா இருந்தாலும் நைட்டு நீ தூங்கும் போது கொலைப்பட்டு போய் வீட்டுல திருடி பேச என்ன பண்ணுவ? பண்ணாது. அதோட பெயின் பர்பஸ். இப்ப அதோட ஓனர் வீட்டுல போய் திருட சொல்றா, திருடிட்டு ஓடிரும். திருடிட்டு போட்டோம். ஆமா, காசு உன் காசு தர்றான், உங்க அம்மா காசு தானே தர்றான். கண்ணுக்கா திருடிட்டு போயிட்டான்டா. அப்ப தோயோல நிறைய டிஃபரெண்ட், தோயோல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தெலுங்கானால தான் வச்சிருப்பானுங்க. உனக்கு தெலுங்கானா இல்லையே, உனக்கு தெரியாத கென்டிங் ஐலண்ட்லயே அந்த இதா கேளு. சரி இருடா நான் சொல்றது. கென்டிங் இருக்குல்ல, இதா என்னடா டேய் தாத்தா சரி சொல்லு கேக்குது. ஓகே, என்னன்னாக்க கென்டிங்ல வந்து இப்ப இந்த என்ட்ரன்ஸ் தெரியும் தானே, அந்த நம்ம இப்ப மலை ஏற போறோம், அந்த என்ட்ரன்ஸ் இருக்குமே
கேட் எல்லாம் போட்டு வச்சிருப்பானுங்க திறந்து. அந்த இடத்துல ஒரு தொழில் இருக்கும். அது வந்து இருக்கலே ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல் வெர்ஷன் ஆஃப் தொழில். அந்த தொழில் எப்படின்னா உள்ள கெத்திங்குள்ள என்னடா மெயின் கெத்திங்குள்ள என்னடா கேம்பிளிங். இப்ப நீ கேம்பிளிங் ஒரு தொழில் எடுத்துட்டு போற, நீ தான் உனக்கு தான் ரெக்கடிக்கும். அந்த மாதிரி பண்ண விட மாட்டானுங்க, ஈஸியா உனக்கு கொடுத்துருவானா. அந்த தொழிலோட பர்பஸ் என்னன்னாக்க, நீ எடுத்துட்டு போற தொழிலா இருக்குல்ல, நீ கன்ஃபார்ம் உன்கிட்ட அவ்வளவு பட்ஜெட் இருக்காது. அது மேபி ஒரு 2 பேர் அதை விட பவர்ஃபுல் எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நார்மல் பர்சன்ஸ் பீப்பிள் எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் லோ அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போவானுங்க. அந்த அந்த தொழிலோட பர்பஸ் நார்மலா நீ நார்மல் தொழில் எடுத்துட்டு போறனா அந்த தொழிலை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுரும், படிச்சிடும். உனக்கு மேல போகும்போது தொழிலோட ஹெல்ப்லாம் இருக்காது. போய் நாக்கனை வலிச்சுக்கிட்டு அப்படி வர வேண்டியதான். ஆக்சுவலி அந்த இடத்துல இன்னும் நிறைய தொழில் வச்சிருப்பானுங்க தெரியுமா? ஆமா, ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. கெசினோக்குள்ள இருக்க. ஆமா, கெசினோக்குள்ள. சோ என்ன இந்த தொழில என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ அந்த ஸ்லாட் மெஷின் இருக்குமே, ஆமா. சோ அது என்ன பண்ண தெரியுமா? நீ ஸ்லாட் மெஷின் விளையாடும் போது நீ ஒரு ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் வந்து நீ வந்து லைக் காசு ஜெயிப்பலா. சோ அது என்ன பண்ணும், நீ இன்னும் லேடுன்னு அந்த மாதிரி இது பண்ணும். உனக்கு லைக் மூட்டி விடும்ல, உனக்கு அந்த ஆசை தூண்டும். அதுக்கப்புறம் அவனுங்க சாப்பாடுலாம் வச்சிருப்பானுங்களே, அதுலயும் ஜம்பி பட்டுரும். அந்த ஃப்ரீ பஃபேலாம் இருக்குமே, அதுலயும் ஜம்பி பண்ணி விட்டுரும். சோ என்னன்னா நீ அதை சாப்பிட்டேன்னா நீ அந்த இடத்த விட்டு போக உனக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த மாதிரி நான் பாத்திருக்கேன். நீ அந்த பர்சி ஜாக்சன் படம் பாத்திருக்கியா? பாத்துருக்கேன். அந்த 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 இது பிஸ்கட்குள்ள அந்த இது அந்த மாதிரியா? அந்த மாதிரில. சோ என்னன்னா நீ அங்க இருக்க சாப்பாடு சாப்பிட்டா நீ மினிமம் லாஸ் ஆயிடுவ. சோ நான் ஒரு அட்வைஸ் கேள்விப்பட்டிருக்கேன்ல, நீ அந்த கன்திங் ஸ்லாட் மெஷின் விளையாட போறேன்னா, என் வீட்டுல தான் ஒரு பைத்திய கத்திட்டு இருக்கு. சொல்லு. கன்திங் மட்டும் தான் இருக்கா? ரொம்ப இடம் இருக்கு தானே ப்ரோ? கேளுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. என்னது கன்திங்ல அந்த ஸ்லாட் மெஷின் விளையாட போறேன்னா நீ வந்து ஒரு டிஜிட் வந்து ஒரு 1000 குள்ள தாண்டி விடாதுல. நீங்க பறக்குறீங்க. நீங்க 1 சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஃபிளாஷ் மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. சரி. என்னது, சோ நீங்க ஸ்லாட் மெஷின் விளையாட போறீங்கன்னா அந்த கன்திங்ல நீ வந்து ஒரு டிஜிட் வந்து நீ மண்டியில வச்சிடணும். அந்த டிஜிட் வந்து ஒரு 1000க்கு மேல தாண்டக்கூடாது. சோ நீ அந்த டிஜிட் வச்சுக்கிட்டு உன் மைண்ட்ல வச்சுட்டு நீ வந்து ஸ்லாட்ல விளையாடு. அந்த டிஜிட் கரெக்டா அந்த டிஜிட் வந்துட்டோன்னு, லைக் அந்த டிஜிட் வந்துச்சுன்னா இல்ல கொஞ்சம் தாண்டிச்சுன்னா நீ வந்து நிப்பாட்டிடணும், விளையாடுறது நிப்பாட்டிடணும். அப்ப நீ கண்டினியூ விளையாண்டு 1000க்கு மேல ஒரு ஆசையா போனீங்கன்னா என்ன ஆகும்? உனக்கு நார்மல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் வந்து உனக்கு அடிக்கும். அதுக்கப்புறம் மத்த ரவுண்ட்ல உனக்கு லாஸ் ஆயிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் நடக்குமா? எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் அடிச்சிரும். ஆமா, ஃபர்ஸ்ட் இதுக்கு மினிமம் எல்லா பத்துக்கும் அடிக்கும். ஆனா வந்து ஏன் நிறைய பேர் லாஸ்க்கு போறான்னு, ஏன்னா வந்து அவனுங்க லேர் நிப்பாட்ட முடியல. சோ இன்னொன்னு வந்து நீ வந்து அந்த பஃபேல சாப்பாடு கொடுக்குறானுங்களே, நீ அங்க சாப்பிட கூடாது. நீ ₹1 எடுத்த யூ வில் ஸ்டார்ட் டு லாஸ். திங்கில எவ்வளவு கடை இருக்காங்க, உட்காந்து நம்ம பஃபேல சாப்பிடுறாங்க. So that's what I heard lah. ஆனா yeah, one of the most Malaysia haunted place na Genting na. ஆமா, அங்க எத்தனை பேர் சூசைட், இந்த வருஷமே ஒரு 50-20 பேர் சூசைட் பண்ணிடுவாங்க அங்க. அது சூசைட் கேஸ் சொல்ல முடியாது, அது சூசைட் இருக்கு. இந்த நிலசரி, இந்த மண் சரிவுலாம் இருக்குல்ல, அதுலயும் நிறைய பேர் சாவறாங்கல்ல. ஆமா, அதுலயும் வேற ஏதாச்சும் ஓகே நம்ம பண்ணலாம்.
in conclusion of this story, I mean, in this topic, நீங்க வந்து இப்படி பேய் நம்பிக்கையில இருப்பவரா அல்ல நம்பிக்கை இல்லாமல் இருப்பவரா? நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா வந்து நம்பிக்கை இருக்கு, ஆனா வந்து நான் கண்டுக்க மாட்டேன். லைக் இப்ப என் கண்ணு முன்னுக்கு வந்தா கூட நான் கண்டுக்க மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர். புரியல. இல்ல ஏன்னா பேய கண்டுக்கிட்டா அள்ளுந்துருவேன். ஆமா, அந்த கண்ணு பார்த்தாக்க லவ்தானா தோணாத. லவ்னா தோணாது, பயந்தா தோணும். யார் இருக்கீங்க பயம் தோணும்? எனக்கு நான் பயப்பட மாட்டேன். இப்ப நம்ம ஒரு பேய் படம், நீ கேளு. இப்ப நம்ம ஒரு பேய் படம் பாப்பல. சரி, இப்ப நம்ம ஒரு பேய் படம் பாக்கல, அந்த பேய் படத்துல முதல்ல சாவுறதே நான் தான். அதுதான் நான் சொல்லுவேன். என்னையா பாவம் பண்ண நீ? ஏன் நீயா சாப்பிடுற? ஆமா, ஏன்னா இல்ல அப்புறம் பேய் எப்படி தடுக்கன்னு பாப்பானுங்க. நானா பேய் எப்படி எழுப்பணும்னு பாத்துட்டு இருப்பேன். பேய் வீக்கர் நீதானடா அது. அப்ப ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு படத்துல எல்லாம் ஒரு குரூப்பா இருந்தா அந்த குரூப் தனியா பிரிஞ்சு பேய் வாலண்டியரா தேடி கூப்பிடுற ஆள் நீதானா? அது நானே தான். இல்ல அது அந்த மாதிரி கேரக்டர் பரவாயில்லடா. நான் என்ன மாதிரி கேரக்டர்னா, பேய் எங்க இருக்கோ அப்ப அங்கதான் அந்த குரூப்பை கூட்டி போறது கேரக்டர். அப்ப கரெக்ட். எல்லாத்தையும் மாட்டி ஒரு கேரக்டரா? ஞாபகம் இருக்கா அந்த ரூப் டாப் கதை நான் சொல்லல உங்ககிட்ட? அது உண்மைதானா? ஆமா. சோ யா கைஸ், என் கூட கேம்பிங் வர்றது அந்த பேய் இல்லாத இடத்துக்கு கூட்டி போங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. பேசாம கேம்பிங் போனோட கூட்டிட்டு போவாதீங்க. அதான் நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ். இவெல்லாம் கூட்டிட்டு போனா சாவு நிச்சயம். இது உண்மையிலே சத்தியம். So okay guys, இன்னைக்கோட வெட்டி பேச்சு இதுதான். So let's end the call. Let's end the call. See you guys next time. என்ன பேச விடுவாடா? Oh sorry, நம்ம அவுட்ரோ மறந்தாச்சு. இரு ஒரு எத்தனை டேய் சொல்லு. ஏற்று சொல்ல விரும்புறியா? என்னத்த சொல்ல? கொஞ்சம் ஒரு டாபிக் கூட சொல்றேன். ஒரு டாபிக் இல்ல இப்போ ஒரு டாபிக்க பத்தி சொல்ல விரும்புறியா நீ? ரொம்பயும் இது என்னது, ஒரு ஸ்டோரிய வந்து ரொம்பயும் டிக் பண்ணி பார்க்க கூடாது. நம்மளுக்கு தான் பிரச்சனை. அதான் பேசுறது ஓகேல, ரொம்பயும் உழுகு புந்து பேச கூடாதுல. அதேதான் சரியான பதில். என்னது அரண்மனையோட சுந்தர்சி கேரக்டர் இவரு. இவரு யாருக்கும் பயப்பட மாட்டாரு. ஒரு குத்து நான் வந்து என்னோட மூளையை கழட்டிட்டு அரண்மனை திரியவே பாத்துக்கிட்டு இருந்தேன். பேய் கூட மனுஷன் சண்டை போட போவான். இது என்ன லாஜிக்னு எனக்கும் தெரியல. Okay, so guys, thank you for watching our today's episode. So இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் I think today we stick on the topic. ஆமா தானே? Wow, for the first time we sticked on the topic. Wow, it's an achievement, man. Yeah, I think we need to celebrate it. We need to celebrate. யார் அது பின்னாடி ஆன் சவுண்ட் கொடுத்துட்டு? சவுண்ட் கேட்டுச்சா? கேட்டுச்சு. Okay, so thank you for watching our today's episode, guys. So எனக்கு தெரிஞ்சு please like and subscribe. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ட்ரை வெஜி எடுத்துட்டு போலாம். இது ஒரு டாபிக். இதுலயே மொத்தம் 3 டாபிக் கவர் பண்றோம். சோ இது முடிஞ்சு 2 டாபிக் பாக்கி இருக்கு. So thank you for watching. மறக்காம சப்போர்ட் பண்ண பாருங்க. Okay. Okay guys, like, subscribe and enjoy the show. Enjoy the show. Show முடிஞ்சு enjoy பண்ற. Sorry. So let's end the show. ஒன் சரி. Thank you guys. Bye. Take care. Subscribe பண்ணிக்கங்க. Bye.
பாய் 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 பாய். ஏய் ஓகே Bye bye. ஒன்னு சரி யாசும் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறீங்களாடா? இத நான் cut யாரோட பண்ணி மனசை முன்னுக்கு புண்படுத்துற போட்டுக்கிறேன். மாதிரி யாரும் பேசல. இரு, எனக்கு இரு, நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்க நம்பிக்கை இரு, உங்களோட இரு, வச்சுக்கோங்க. இரு. இந்த பாட்டை நான் கட் பண்ணி முன்னுக்கு போட்டுறேன் ஸ்டார்டிங்ல. சோ அப்படியே போவோம். So 3 2 disclaimer. 1. So disclaimer. Hey 3 So? 2 1. Come on. So this video contains adult content, sexual content, and strong language. so viewers. அப்படி எதுவும் வரலையேடா. என்ன சொல்ற? So viewer and listeners is advised. So please enjoy the show. யார் இது? ஏ டேய் அது சவுண்ட் எஃபெக்ட்டா? சவுண்ட் எஃபெக்ட் அடே உண்மையா இருந்த மாதிரி இருந்துச்சுடா பாத்து. பின்னாடி கட் பண்ணிரு ரெக்கார்ட் ஸ்டாப் பண்றா. கண்டென்ட் எங்கேயோ ஸ்டாப் போகுது. பண்றா. ஏய் thank you.